அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு உற்சாக நியூஸ் சேனலை இதை பற்றி பார்க்க போகிறோன்னா, மகா சிவராத்திரி அன்று விரதம் இருந்து வழிபடுவது பற்றி அனைவருக்குமே தெரிந்ததா. ஆனால் அந்த நாள் இரவை ஏன் கண்பிடித்து சிவபெருமானை வழிபட வேண்டும் என்பது பலருக்கும் தெரியாதே இருக்குது. அதை பற்றிய சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சு கொண்டு எப்படி சிவனை அந்த இரவில் வழிபட வேண்டும் முறைகளையும் நாம் தெரிஞ்சு கொள்ளலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவல்கள் நிறைந்ததாக இருக்கும். அதனால் வீடியோவில் எந்த இடத்துல ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். மறக்காமல் உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பெருமானை வழிபட்டு பலங்களும் நலங்களும் பெறுவதற்குரிய அதி அற்புதமான நாளாக தான் விளங்கக்கூடியது மகா சிவராத்திரியா. சிவனுக்குரிய பிரதோஷங்கள் என பல வகைகளில் சிறப்பு பெறுகிறதோ அதே போலதான் சிவராத்திரியும் 5 வகையாக சொல்லப்படுது. மகா சிவராத்திரி பூஜைகளும் 4 காலங்களாக பிரிக்கப்பட்டிருக்குது. பூஜைகளும் நடத்தப்படுமா. மாசி மாதத்துல வரும் மகா சிவராத்திரி அதி அற்புதமான நாளாக சொல்லப்படுது. ஃபர்ஸ்ட் சிவராத்திரியுடைய வகைகளை பார்த்துக்கலாம். யோக சிவராத்திரி என்பது யோகத்தின் மூலமே ஒரு யோகி தனக்கென ஒரு இரவை உருவாக்கி சிவனை வழிபட்ட சிவராத்திரியாக சொல்லப்படுது. அடுத்தது பார்த்தோம்னா நித்திய சிவராத்திரி என்பது தினமும் வருவதாம். பக்ஷ சிவராத்திரி என்பது 2 வாரங்களுக்கு ஒரு தடவை வரக்கூடிய சிவராத்திரி. மாச சிவராத்திரி என்பது மாதாந்தம் வருவதாகுமா. வருடாத்து ஒரு தடவை வரும் சிவராத்திரி தான் மகா சிவராத்திரி என சொல்லப்படுது. மகா சிவராத்திரி என்று விரதம் இருப்பதை பற்றி தெரிஞ்சுக்கலாம். மகா சிவராத்திரி என்ற சமஸ்கிருத சொல்லினுடைய பொருள் பார்த்தோம்னா சிவனுக்குரிய பெரிய அல்லது சிறந்த இரவு என்பதாகுமா. மாசி மாதத்துல கிருஷ்ண பஞ்சத்துல அமாவாசை நாள்ல முதல் நாள் சதுர்த்தியாக வருமா. இந்த சமயத்துல தான் மற்ற விரதங்கள் இருந்து முற்றிலும் மாறுபட்டதாக மகா சிவராத்திரி விரதம் சொல்லலாம். இந்த நாளில் பெரும்பாலான விழாக்களும் விரதத்திலும் வழிபாட்டிலும் துவங்கி முழுமையான உணவு சாப்பிடுவதுடன் நிறைவடையுமா. சிவராத்திரியின் போது முழு நாளுமே சிவ வழிபாட்டுக்குரியதாக ஒதுக்கப்பட வேண்டும். ஒவ்வொரு ஆண்டுமே மகா சிவராத்திரியின் போது பக்தர்கள் இரவு முழுவதுமே உறங்காமல் சிவபுராணத்தை பாடியும் சிவனுக்கு உரிய மந்திரங்களை உச்சரித்தும் இரவு முழுவதுமே வழிபாடு நடத்தி வருவாங்க. சிவராத்திரியானது பார்வதி தேவி சிவனை வழிபட்டு இரவு முழுவதுமே பூஜையை நடத்திய வழிபாட்டு நாளையே சிவராத்திரி என கொண்டாடப்படுதா. அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரியானது வருடந்தோறுமே மாசி மாதத்துல கிருஷ்ண பஞ்ச தேய்பிரையில சதுர்த்தி திதியில கொண்டாடப்பட்டதாம். இன்றைய நாளில் சிவனை வழிபடுவது மூலம் வேண்டிய காரியங்கள் அனைத்தும் நிறைவேறுவதாக சொல்லப்படுது. சிவ வழிபாட்டுக்குரிய மகா சிவராத்திரி தினத்தன்று இரவு முழுவதுமே 4 யாமம் பூஜை நடைபெறுமா. அன்று விரதம் கடைபிடிப்பவர்கள் சிவராத்திரி முந்தைய நாளில் ஒரு பொழுது மட்டுமே உணவு உண்ண வேண்டுமா. சாயங்காலம் குளித்துவிட்டு விரதத்தை தொடங்க வேண்டுமா. அது மட்டும் இல்லாமல் இரவு முழுவதுமே 4 யாமம் பூஜையிலும் கலந்து கொண்டுதான் மறுநாள் காலையில சிவனை தரிசனம் செய்துவிட்டு தீர்த்தம் பருகி விரதத்தை முடித்து கொள்ள வேண்டுமா. சிவராத்திரி இரவு வழிபாடு செய்பவர்கள் மறுநாள் முழுவதுமே பகலில் உறங்காமல் இருக்க வேண்டும் என்பது சொல்லப்படுது. இந்த ஆண்டு மகா சிவராத்திரியானது பிப்ரவரி 26ஆம் அன்று வருது. இந்த மகா சிவராத்திரி சதுர்த்தி திதி பிப்ரவரி 26ஆம் அன்று காலை 11:08 மணிக்கு தொடங்கி பிப்ரவரி 27ஆம் தேதி அன்று காலை 8:54 மணி வரைக்கும் உள்ளது. சிவராத்திரி பார்த்தோம்னா மகா சிவராத்திரி விரதம் சிவன் பக்தர்களுக்கும் மகா சிவராத்திரி நாள் மிக முக்கியமான நாளாகவும் சொல்லப்படுது. மகா சிவராத்திரி விரதத்தை கடைபிடிப்பவங்க செல்வத்திற்கு குறைவிருக்காதுன்னு சொல்லப்படுது. சிவன் மற்றும் அன்னை பார்வதியினுடைய திருமணம் இந்த நாளில் தான் நடந்ததாகவும் புராணங்களின் மூலம் தெரிந்து கொள்ளலாம். எனவே இந்த நாளில் அவர்களின் சிவபெருமானியும் அன்னை பார்வதி தேவியும் வணங்குவதாலே திருமண வாழ்க்கை சிறப்பாக அமையுமா. திருமணம் கைகூடாதவர்களுக்கும் விரைவில் திருமணமும் கைகூடுமா. மகா சிவராத்திரி விரதம் ஒவ்வொரு ஆண்டுமே மாசி மாதத்துல கிருஷ்ண பஞ்சத்தில் சதுர்த்தி திதியில அனுசரிக்கப்படுது. சிவராத்திரி அன்று சிவபெருமானியும் பார்வதி தேவியுமே வழிபடுவதன் மூலமே பல விதமான பிரச்சனைகளில் இருந்து விடுதலை பெறுவதோடு அவரது மன விருப்பங்களுக்கு நிறைவேறும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. மாதத்துல மகா சிவராத்திரி என்று நிஷ்ட காலத்துல வழிபடுவது சிறப்பாக சொல்லப்படுது. இந்த நாளில நிஷ்ட காலத்தின் ஆரம்பம் பார்த்தோம்னா பிப்ரவரி 26ஆம் தேதி அன்று மதியம் 12:09 மணி முதல் 12:59 மணி வரை இருக்குதா. பக்தர்கள் வழிபடுவதற்குரிய 50 நிமிடங்கள் இந்த நேரம் தான். 4 கால பூஜைக்கு உகந்த நேரம் பார்த்தோம்னா முதல் கால பூஜை நேரம் பார்த்தோம்னா மாலை 6:19 மணி முதல் இரவு 9:26 மணி வரை உள்ளது. 2வது கால பூஜை நேரம் பார்த்தோம்னா பிப்ரவரி 27ஆம் தேதி தான் காலை 9:26 முதல் 12:34 வரை உள்ளது. 3வது கால பூஜை நேரம் பார்த்தோம்னா பிப்ரவரி 27ஆம் தேதி என்று தான்
மதியம் 12:34 முதல் 3:41 வரை உள்ளது. அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வருகின்ற 4வது கால பூஜை நேரம் பார்த்தோம்னா 27ஆம் தேதி அன்று அதிகாலை 3:41 முதல் 6:48 வரை உள்ளதா. மகா சிவராத்திரி விரத விதிகள் அல்லது நியமங்கள்னு கூறலாம்னா, சிவராத்திரி நாளில் சிவபெருமானையும் பார்வதி அன்னையுமே மங்களகரமான நேரத்தில் வழிபட வேண்டுமா. சிவபெருமானுக்கும் ஜலாபிஷேகம் செய்யுங்கள். இது விரதத்தின் முழு பலனை நமக்கு கொடுக்க உதவும். சிவராத்திரி என்று விரதம் இருந்தாலே உணவு உட்கொள்ள வேண்டாம், பழங்களை உண்ணலாமா. மகா சிவராத்திரி என்று நிர்ஜல விரதம் கடைபிடித்தாலே அந்த நாள் முழுவதுமே ஒரு சொட்டு தண்ணீர் கூட உட்கொள்ளக்கூடாதாம். மகா சிவராத்திரி நாளில் சிவலிங்கத்திற்கும் படைக்கப்பட்ட பிரசாதத்தை தவிர வேறு உணவுகளையும் ஏற்கக்கூடாதுன்னு சொல்லப்படுது. மகா சிவராத்திரி விரதத்தின் போதுதான் பழங்கள், தண்ணீர் ஆகியவற்றை உட்கொள்ளலாமா. மகா சிவராத்திரி என்ற விரதத்தின் போது மதியம் தூங்குவதை தவிர்க்க வேண்டுமா. மகா சிவராத்திரி என்று முழுவதுமே சிவனை தியானியுங்கள். இப்படி செய்வதன் மூலமே வாழ்க்கையின் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறையான எண்ணங்கள் நமக்குள் வருமா. ராத்திரி என்று நாம் ஏன் கண் விழிக்க வேண்டும் என்பதற்கான காரணத்தை பார்க்கலாம். சாதாரண விழிப்பு அல்லது உறக்க நிலைகள் இறைவனை உணர்வதற்கு தடையாக இருப்பதாக சொல்லப்படுது. தினமுமே விழிப்பு நிலைக்கு தூங்க நிலைக்கும் போய் வரும் நாம உயிர் விழிப்பு நிலை பற்றி உணர்வதே இல்லையாம். சிவராத்திரியின் விரதம் இருந்து உறக்கத்தை தவிர்க்கும் போதுதான் எமது புலன்கள் கட்டுப்படுத்தப்படுது. அந்த நிலையில நின்று இறைவனை போற்றி வழிபடும் போது எமது உணர்வுகளை வெண்ணெய் போல உருகியும் நாம் உயர்ந்த விழிப்பு நிலைக்கு செல்ல வழிவகுக்கிறதா. அது மட்டும் இல்லாம சிவராத்திரி என்று விரதம் இருப்பது என்பது மனம் போனபடி போகும் புலன்களை கட்டுப்படுத்துவதே விரதம் இருப்பதின் அடிப்படை நோக்கமாகவும் இருக்குது. உணவை தவிர்க்கும் போதும் உணவர்களை கட்டுப்படுத்தும் போதுமே எளிது என்று கருதப்படுது. தினமுமே நாம் அனுபவிக்கும் நித்திரை தாமச குணத்தின் வெளிப்பாடு என்றும் விழித்திருப்பதன் மூலமே அந்த குணம் கட்டுப்பாட்டுக்குள் வருகிறது என்றும் சொல்லப்படுது. உணவையும் உறக்கத்தையும் கட்டுப்படுத்துவதன் மூலமே நாம் சாதாரண விழிப்பு நிலையையும் விழிப்பற்ற உறக்க நிலையையும் கடந்து மிக உயர்ந்த உணர்வு விழிப்பு நிலைமைக்கு நாம செல்ல முடியும். புராணத்தின்படி மகா சிவராத்திரி வழிபாட்டில் 6 அம்சங்கள் சேர்க்கப்பட வேண்டுமா. சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்தல் வேண்டுமா. ஆன்மாவை தூய்மைப்படுத்துதலை குறிக்குமா. லிங்கத்திற்கு குங்குமமும் அணிவித்தால் நல்லியல்பையும் நல்ல பலனையும் வழங்குமா. உணவு நெய்வேத்தியத்தால் நீண்ட ஆயுளையும் விருப்பங்களையும் நிறைவேற்றுவதையும் குறிக்குது. தீபமிடுதல் செல்வத்தை வழங்குமா. எண்ணெய் விளக்கேற்றி ஞானத்தை அடைதலை குறிக்குமா. வெற்றிலை அளித்தல உலக இன்பங்களின் திருப்தியை குறிக்குமா. இந்த 6 அம்சங்களுமே வீட்டிலோ அல்லது சிவன் கோயில்களோ செய்வதன் மூலம் சிவராத்திரி விரதத்தை அனுஷ்டிக்கும் போது இறைவனுக்கு வழங்கப்பட வேண்டியவை என்று புராணங்கள் கூறுது. சிவராத்திரி அன்று காலையில எழுந்து புனித நீரில் நீராடி புத்தாடை உடுத்தியும் சிவனுக்கு புனித நீர் கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டுமா. கோயிலுக்கு போகும் பக்தர்களாக இருந்தால் இரவு முழுவதுமே கண் விழித்து இருந்தும் சிவநாமங்களை சொல்லிதான் வழிபட வேண்டுமா. லிங்கத்துக்கு நடைபெறும் அபிஷேகங்களிலும் பூஜைகளிலும் கலந்து கொள்ள வேண்டுமா. 4 கால பூஜைகளுமே நிறைவடைந்த பிறகுதான் வீட்டிற்கு வந்து விரதத்தை நிறைவு செய்ய வேண்டுமா. முதல் நாள் காலை துவங்கி அடுத்த நாள் காலை வரை தொடர்ந்து சிவநாமங்களை உச்சரித்தபடியே இருக்க வேண்டுமா. பெருமானுக்குரிய வழிபாட்டு தினங்களிலேயே முதன்மையானதாக சொல்லப்படுவதுதான் மகா சிவராத்திரி நாளாம். சிவனுக்குரிய ராத்திரி என்பதாலேயே இதை சிவராத்திரி என்றும் மகா சிவராத்திரி என்றும் அழைக்கிறாங்க. சிவபெருமான் பார்வதி தேவியை திருமணம் செய்து கொண்ட நாளையே மகா சிவராத்திரி தினமாகவும் கொண்டாடப்படுது. வழக்கமாகவே பிப்ரவரி மார்ச் மாதங்களில் வரும் குளிர்காலத்தின் நிறைவாகவும் கோடை காலத்தின் துவக்கமாகவும் இந்த விரத நாள் சொல்லலாம். வாழ்வெல இருக்கும் இருள் மற்றும் தடை ஆகியவை நீக்க வேண்டும் என்பதற்காகவே இரவு முழுவதுமே கண் விழித்து சிவனை நினைத்து தியானம் வழிபடுவதற்குரிய ஏற்ற ராத்திரியாகவே சிவராத்திரி கருதப்படுது. சிவராத்திரியின் சிறப்புகள் பற்றி லிங்க புராணம் உள்ளிட்ட அனைத்து புராணங்களிலும் போற்றியில் சொல்லப்பட்டிருக்குது. மகா சிவராத்திரி அன்று இறைவன் தன் சிவபெருமான் திருத்தாண்டவர் நடனம் புரிந்தும் உலக உயிர்களை படைப்பதும் மற்றும் அளிப்பதற்கான சக்தி வாய்ந்த தெய்வீக தன்மையை வெளிப்படுத்துவதற்காகவே இந்த நாள் சொல்லப்படுது. மகா சிவராத்திரி என்று பக்தர்கள் சிவ மந்திரங்களை தொடர்ந்து பாராயணம் செய்தாலே பிரபஞ்ச ஆற்றல்களையும் சிவனின் அருளையும் பெற முடியும் என்பது நம்பிக்கையாக இருக்குது. சிவராத்திரி என்று இரவு முழுவதுமே கண் விழித்து சிவ வழிபாடு செய்ய முடியாதவங்கள் சிவநாமங்களையாவது உச்சரித்தபடி இருப்பது சிறப்பா.
திருமணமான பெண்கள் தன்னுடைய கணவரின் நலனுக்காக சிவராத்திரி வழிபாட்டினை மேற்கொள்ளலாமா? திருமணம் ஆகாத பெண்கள் மகா சிவராத்திரி என்று விரதம் இருந்து வழிபட்டாலே மனதிற்கு பிடித்தமான கணவர்கள் அமைவார் என்பது நம்பிக்கை. சிவராத்திரி அன்று விரதம் இருப்பவங்களுக்கு உதவி செய்பவர்களுக்குமே சிவனின் அருளால் விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுமா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம உற்சாக நியூஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.